கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஏன்னா அப்பப்போ அவங்க செல் நோண்டும் போதெல்லாம் சில சீன் ஓடி போயிடும். அதனால் வந்து அவங்களுக்கு வெறுப்பு தன்மை தெரியாது. அதனால் வந்து சின்சியராக ரொம்ப சினிமா ரசிக்கிறவங்களாம் கூட்டு வந்து உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா கதையில் சொதப்பிட்டாங்க ஐயா, வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்தேன் படைத்தலைவனாவே எவ்வளோ பெரிய மீனிங்காக அதுக்கு பேர் எவ்வளோ இது. அது இல்லாமல் விஜயகாந்த் சாரை காட்டினா தான் எனக்கு இன்னமும் ஒரு கோபமாகவே இருக்குது. என்னடா விஜயகாந்த் சாரை வந்து இப்படி பண்ணிட்டாங்களேன்றத ஒரு அர்த்தம். அவர் ஏஐ ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. கிளைமேக்ஸ் எல்லாம் யானைகள் படையெடுத்து வருது. அந்த படையெடுத்து வர்ற சீன்லாம் வந்து எங்கேயுமே இதெல்லாம் சிஜி ஒர்க்கா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வச்சுது. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ஹீரோக்காக நல்லா, ஹீரோ உண்மையில மாசாக பண்ணியிருக்காரு. உண்மையாக அவரோட ஆக்டிங் உண்மையாக பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது படம். விஜயகாந்த் சார் பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும் சார் விஜயகாந்த் சார்லாம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு விஜயகாந்த் சாரை மீன் பண்ணி தான் இந்த படத்துக்குள்ளேயே வந்தேன். என்னடா பண்ணியிருக்காங்க இவங்களும், என்னடா அவங்க பையன் வேறு பிரேமலதா மேடம்லாம் ஸ்பீச் கொடுத்தாங்க, சுதீஷ் சார் ஸ்பீச் கொடுத்தாரு. எல்லாமே பார்க்கும்போதெல்லாம் ஓகே, ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்த சொல்ல வராங்க மக்களுக்கு, அது ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு தான் நினச்சி வந்தேன். இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஓகே தான். அவங்க வார்த்தையெல்லாம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, செயலில் காட்டல. ஓகே, அந்த மாதிரி.